சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு இயக்குவரத்தியல் துறை சார்பாக இன்றைக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நடைபெறணி நடைபெற்றது. சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் துவங்கி இங்கே தீவுத்திடல் வரை இந்த நடைபெறணி நடைபெற்று முடிவுற்றிருக்கிறது. சாலையில் ஏற்படுகின்ற விபத்துகளை குறிப்பதற்கு வலியுறுத்துவதற்காக இந்த நடைபெறணி நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரியது. அதனை குறைக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் அந்த கருத்துக்களை வலியுறுத்துகின்ற வகையில் இது நடைபெற்றிருக்கிறது. மிக குறிப்பாக சாலை விபத்தில் பாதிக்கப்படுபவர்களில் 19 வயதிலிருந்து 32 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் பாதிக்கு மேல் இருக்கின்றார்கள். அதேபோல ஓட்டுநர்களின் கவனக்குறைவுதான் இந்த சாலை விபத்துகளுக்கு மிக பெரும் காரணமாக அமைந்திருக்கிறது என்று ஆய்வுகளின் முடிவுகளில் தெரிய வருகிறது. எனவே இவற்றையெல்லாம் களைவதற்கு வலியுறுத்தி இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளை விட கடந்த 2 ஆண்டுகளாக இந்த விபத்துகள் குறைந்திருந்தாலும் முற்றிலுமாக குறைப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகிறது. சாலை விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னுயிர் காப்போம் திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் நம்முடைய தமிழகத்தில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் தற்போது உயிரிழப்புகள் குறைந்திருக்கிறது. உயிரிழப்புகள் குறைந்திருந்தாலும் முற்றிலுமாக விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக அரசினுடைய எண்ணம். எனவே அதை வலியுறுத்துகின்ற வகையில் இன்றைக்கு இயக்குநர்கள் சார்பாக இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெற்றிருக்கிறது. இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில ஈடுபட்டு வந்திருக்கீங்க. வரும்போது ஒரு சில பேர் வாகன ஓட்டிகள் வந்து பின்னிருக்கையில் அமர்ந்திருக்கிறவங்க கூட ஹெல்மெட் போடாம இருந்தாங்க. தொடர்ந்து சென்னை உட்பட பல்வேறு பெருநகரங்களே இன்னும் அந்த பின்னிருக்கையில் இருக்கவங்க ஹெல்மெட் போடாத ஒரு சூழலை தான் பார்க்க முடியுது. அவங்க மேல என்ன மாதிரி ஏற்கனவே அவர்கள் காவல்துறை தொடர்ந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். காவல்துறை 24 மணி நேரமும் ஆய்வு செய்வது என்பது சாத்தியமில்லாதது. அதுபோன்ற நேரங்களில் இப்படி பயணிக்கிறார்கள். நாங்களும் அவர்களிடத்தில் அந்த துண்டறிக்கையை வழங்குகின்ற போது வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். பாதுகாப்பு என்பது பின்னிருக்கையில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து. எனவே அவர்களும் தலை கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். எதிர்கட்சித் தலைவர் இது இன்றைக்கு முழுவதும் மக்களுடைய பாதுகாப்பிற்காக நடைபெற்றிருக்கின்ற பேரணி. அரசியல் மதியம் அங்கு பேசுவோம். சட்டமன்றத்தில் பேசுவோம். சட்டமன்றம் முடிந்து பேசுவோம்.